பாலாச்சரணம், குருச்சரணம். பாலாச்சரணம்னா என்ன? குருச்சரணம்னா என்னன்னு நெறைய பேருக்கு தெரியும். நெறைய பேருக்கு தெரியாது. அதுக்கான விளக்கத்த குடுக்குறேன். பாப்பா குடுக்க சொன்னாங்க. ஆ ஒரு சிலவங்களும் கேட்குறாங்க அப்டின்னா என்னன்றத பத்தி தெரியல அப்டின்னு கேட்குறாங்க. ஒரு சிலவங்க அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டாம். ஒரு ஆதங்கத்துல என்னன்னு மீனிங் தெரியலையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதிவு நான் வந்து குடுக்குறேன் பாப்பா சொல்லி. பாலாச்சரணம்ன்றது வந்து பாப்பாவே சரணாகதி, பாப்பா அ பால திரிபுர சுந்தரி தான் பாலாச்சரணம்னு ஷார்ட்டா சொல்றது. பாலாச்சரணம் சொல்றதும் அவங்க சொல்லிக் குடுத்தது தான். ஸ்டார்ட் பண்றப்ப இந்த வீடியோவே போட சொல்றது அவங்க தான், பாப்பா தான். இது கூட ஒரு கேள்வி வரும். பாப்பா என்ன உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு. இதெல்லாமே வந்து பாப்பா பிசிக்கலா பேச முடியாது. அதாவது நம்ம கிட்ட நம்மள மாரி இருக்கிறவங்க கிட்ட பேச முடியாது. இது வந்து குரு மூலியமா குரு வந்து எங்களுக்கு உணர்த்துறாங்க. பட் வந்து எங்களுக்கு உணர்த்ததுமே நாங்க குரு கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் நாங்க இது எல்லா பதிவுமே நாங்க குடுக்குறோம். இந்த இந்த வீடியோ எடுத்து குரு கிட்ட இது கரெக்ட்டான்னு கேட்டு, அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்குனதுக்கு அப்புறம் தான் இத பதிவே நாங்க போடுறோம். அந்த அந்த அளவுக்கு நாங்க ஒவ்வொரு விஷயமும் நாங்க பார்த்து பார்த்து தான் பண்றோம். பட் எடுத்துக்கிறவங்க போய் சேர்னவங்களுக்கு கண்டிப்பா இது சேரும். ஆ குரு சரணம்ன்றதும் உங்களுக்கு தெரியும் தான். குருவே சரணம்ன்றது வந்து நம்மள வழிநடத்துற குருமார்கள் எல்லாரையுமே சாரும். இப்போ எங்களுக்கு வழிநடத்துற குருவுக்கு சாரும்ன்ற மாரி குரு சரணம்னு சொல்றதுக்கான ஆ மீனிங். அதுதான் குரு சரணம், பாலா சரணம்ன்றதுக்கான விஷயம் வந்து அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ப பொதுவா வந்து ஆன்மீகம்ன்றத விட, ஒவ்வொருத்தருமே ஃபர்ஸ்ட்டு விஷயம் பண்ண வேண்டியது, இது வந்து பாப்பா சொல்ல சொல்லி அ உணர்த்துனாங்க. ஃபர்ஸ்ட்டு திங் நம்பள நம்ப பார்த்துக்கணும். இண்டிவிஜுவல் பர்சன். ஏன்னா நெறைய பேர் இங்க வந்து ஆ அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, அடுத்தவங்க பார்த்துக்குவான்னு கேர்லெஸ்ஸா இருக்கிறது, இல்லன்னா அடுத்தவங்களுக்கு பார்த்துக்கலன்ட்டு அவங்களும் அவங்கள என்ன சொல்றது? அ இது பண்ணிக்கிறாங்க. அவங்கள பார்த்துக்காம கேர்லெஸ்ஸா இருக்காங்க. அடுத்தவங்களையும் தொந்தரவு பண்றாங்க அதன் மூலியமா. ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கே நல்லா தெரியும். சுவர் இருந்தா மட்டும் தான் சித்திரம் வரைய முடியும். அதுக்கு தகுந்த மாரி நம்பளோட உடம்ப நம்ம பார்த்துக்கணுன்றது தான் ஃபர்ஸ்ட் திங். அது ஸ்பிரிச்சுவல் ஆகட்டும், அது நார்மல் மெட்டீரியல் லைஃப்க்கு ஆகட்டும், ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும் இன்டென்ஷன் எல்லாருக்குமே வரணும். மெயின் திங் ஒரு லேடியா இருந்து சொல்றேன். அத வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுங்க. குழந்தைங்கள்ல இருந்தே வந்து அவங்கள பார்த்துக்கணுன்ற இன்டென்ஷன் வந்து அது பொண் குழந்தையாலும் சரி, பசங்களா இருந்தாலும் சரி, அம்மாவங்களுக்கும் நான் சொல்றது இதுதான். அப்பா பார்த்துக்கல, பசங்க பார்த்துக்கல, கூட இருக்கிறவங்க சர்க்கிள் பார்த்துக்கலன்னு ரொம்ப வந்து ஏன்னா நான் நெறைய எனக்கு வந்து அந்த விஷயம் கேள்விப்பட பாப்பா வந்து பேச சொல்லி சொன்னதுனால உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங் நீங்க கடவுள கும்பிடுறீங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் திங் உங்கள வந்து நீங்க இன்னரா பாருங்க. பூஜைன்றது வந்து அ அர்ச்சனை பண்ணி, ஆராதனை பண்ணி பண்ணணுன்றது கிடையாது. மானசீகமா பண்றதே பூஜை தான். அந்த மானசீகமா கடவுள ப்ரே பண்ணிக்கிட்டு, நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னு ஃபர்ஸ்ட் இன்னரா நீங்க யோசிங்க. உங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறமா கடவுள் கூட அடுத்த பட்சம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா, நீங்க நல்லா இருந்தா தான் கடவுளாகட்டும், நம்ம கடவுளா நினைக்கிற மனித உருவத்துல இருக்கிற குருமார்களுக்கு நம்ம செய்யணும்னாலும் செய்ய முடியும். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுள்லாம். ஏன்னா பிசிக்கலா நம்ம உணரணும்னா அவங்க வந்து அவங்க மூலியமா தான் உணர்த்துறாங்க. ஈவன் எனக்கே ஒரு விஷயம் நடந்தது. எப்படி தெரியுங்களா? பாப்பாவும் நாங்க கொண்டு வந்து வைக்கணும்னு பிளான் எல்லாம் பண்ணி குரு மூலியமா எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா, திடீர்னு அப்பா குரு வந்து சொல்றாங்க, ஆ விநாயகர் வந்து விநாயகரும், முருகரும் வரணும்னு சொல்லி சொல்றாங்க. எங்களுக்கு திடீர்னு சொல்றாங்கன்னு நாங்க அப்பா சொல்றத நாங்க எப்பவுமே மீற மாட்டோம். பாருங்க முடிஞ்சா ட்ரை பண்ணி எடுத்துட்டு வாங்க. இல்லன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க யோசிச்சோம். ஆனா அப்பா சொன்னது வந்து சொன்னா நாங்க அடுத்த நிமிஷம் செஞ்சுருவோம். பட் போனோம். அழகா அவங்க 2 பேருமே அமைஞ்சாங்க. நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம் அவங்கள. அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ முருகர் வந்து அ பாப்பா நெறைய விளையாடுவாங்க. அது நாங்க பிசிக்கலாவும் சரி, அவங்க உணர்த்துறாங்க. ஒவ்வொரு மூலியமா ஒவ்வொரு அசைவும் எங்களுக்கு வந்து அவங்க வந்து பேசுறது, அவங்க பண்றது எல்லாமே நாங்க உணர்றோம். ஆனா இதுவரைக்கும் நான் முருகர் வந்து எனக்கு டச் இல்லன்னு சொல்லலாம். ஏன்னா விநாயகர கூட நான் வந்து டச்சு ஏற்கனவே சின்ன வயசுல இருந்திருக்கு. முருகர் வந்து அப்பா அந்த வழியில கும்பிடுவாங்க. பட் நான் வந்து முருகா அப்படின்னு என் வாயில இருந்து வந்ததில்ல. பட் முருகர் கோச்சுக்க கூடாது. எனக்கு வரல. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா, முருகர் வந்து அ அ அவ்ளோ தூரம் பாப்பா எப்படி விளையாடுறாங்களோ, அந்த மாரி விளையாடுறாங்க. இதுவுமே வந்து உணர்றேன் நான் நல்லா.
அப்புறம் எங்க அப்பா குரு கிட்ட கேட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் டெய்லி டெய்லி நடக்குதுங்கப்பா, என்ன சொல்றாருன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியல முருகர்னு சொல்லி கேட்குறப்ப, பாப்பாவை எப்படி நீ ட்ரீட் பண்றியோ அதே மாதிரி முருகரை ட்ரீட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதாவது நம்ம பாப்பா பாலா பாப்பாவுக்கு வந்து நாங்க நலங்கு வச்சு அவங்களுக்கு தாம்பூலம் கொடுப்போம். குழந்தைங்க, ஆண் குழந்தைங்க வந்தா சாக்லேட் கொடுக்கறது, தாம்பூலம் வந்து நான் கொடுக்கல. அது நான் பண்ண மிஸ்டேக் தான். ஏன்னா எனக்கு முருகர் வந்து உணர்த்துறாரு இந்த வகையில எனக்கும் கொடுன்னு சொல்லி. அது பாருங்க, இந்த மாதிரி நம்ம வேவ் லென்த் அப்படியே போனோம்னா கரெக்டா அவங்க எல்லாம் நம்ம கூட பேசுறாங்க. இதெல்லாம் வந்து புரிஞ்சவங்க உணர்ந்தவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு பப்ளிசிட்டி பண்றாங்கன்னு கிண்டல் பண்றவங்க இருக்காங்க. நான் அவங்களுக்காக சொல்லல. பட் உணர்ந்தவங்க ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இந்த பதிவு போடுறப்ப எனக்கே ஒரு மாதிரி ஆகுது. முருகர் அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் என்கிட்ட வந்து விளையாடுனது வந்து என்னால லைஃப்ல மறக்கவே முடியாது. பாப்பா மாதிரி அவங்களும் வந்து என்கிட்ட பாப்பா மாதிரியே ரூபத்துல வர்றதுதான் எனக்கு ஆச்சரியம். கரெக்டா தை கிருத்திகை அன்னைக்கு பிளஸ்ஸிங் கிடைச்சது. வந்த அன்னைக்கு வந்த அப்பவே அவர் வந்து பாப்பா வந்தப்பவே அவர் வந்து கூடவே வந்து பிளஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே மறக்க முடியாத நாள். பாப்பாவை எப்படி நாங்க குழந்தை, எங்க வீட்டு குழந்தையா நினைக்கிறோமோ அது மாதிரி முருகரும் குழந்தையா வந்ததெல்லாம் வந்து உண்மையிலேயே என்னவோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் அனுபவிக்க முடியுது. இது என்ன இதுல தெளிவுன்னா, அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்து கரெக்டா வழி நடத்துறாங்க. நம்ம ஒழுக்கம், நம்மளோட இன்னர், மறுபடியும் அந்த விஷயத்துக்கே வரேன். நம்ம என்ன எங்க போய் வந்தாலும் நம்ம மன சுத்தம், உடல் சுத்தம் கூட அடுத்த விஷயம்தான். மன தூய்மை இருந்தால் கண்டிப்பா குருமார்கள் நம்மளை தேடி வருவாங்க, தெய்வங்கள் நம்ம தேடி வரும், நம்மளோட மூதாதையர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். எனக்கு கஷ்டம் இல்லைன்னுலாம் சொல்லல, நிறைய கஷ்டம் இருக்கு. பட் பேலன்ஸ்டா கர்மம் அனுபவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். பட் கஷ்டத்தை எப்படி ஹேண்டில் பண்றன்ற பக்குவத்துல இருந்து அதாவது இப்போ மனுஷங்க கிட்ட பேசுறதே எனக்கு கம்மியாயிடுச்சுங்க. ரொம்ப என்ன சொல்றது, குருமார்களும் தெய்வங்களும் அப்புறம் யாரு சொல்றது, ரிஷிகள், இந்த மாதிரியோட இங்க இங்க மலை கிரிவலம் வர வழியில வர தாத்தாவுங்க, நம்ம ஜீவசமாதியில இருக்கிற தாத்தாவுங்கெல்லாம் கனெக்ட் ஆகி பேசுறதுலாம் வந்து உண்மையிலேயே ஆச்சரியம். என்ன நான் உணர்ந்தேங்க, இது எல்லாமே வந்து இப்படியெல்லாம் இருக்கும்னு எனக்குமே தெரியாது. நான் கோவில்னா ரொம்ப பைத்தியமா போய் கும்பிடுறவளும் கிடையாது. ரொம்ப பயபக்தியா உருண்டு பிறண்டு கும்பிடுறவளும் கிடையாது. அதுக்காக அது தப்புன்னு சொல்லலை, எல்லாத்துலேயுமே எல்லாமே இருக்கு. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த்ல கற்றுக் கொடுக்குறாங்க. நான் வந்து ஞானம், குருமார்கள், குரு கீழே குதிக்க சொன்னாலும் குதிச்சிடுறேன்ற கேட்டகரியில நான் போயிடுவேன், குரு குரு குருன்னு சொல்லி. ஸோ என்னை வழிநடத்துறது எல்லாமே வந்து அவங்க எல்லாருமே கூட இருக்காங்க. பட் நான் கும்பிடாத தெய்வமும் எனக்கு கூட இருக்காங்கன்னு சொல்றப்பதான், அந்த குரு சொல்றப்பதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஸோ நமக்கு தெரியாத விஷயங்கள் நம்மளை சுத்தி நடக்குது. அதனால நம்மளை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் திங் பார்த்துக்கணும். நம்ம ஆறாவும் வந்து கிளென்ஸா வச்சுக்கணும். அதுக்கு மெயின் திங் வள்ளலார் சொன்ன மாதிரி, ஒன்று நீங்கள் உணவு தானம் பண்ணி மற்றவங்களுக்கு நல்லதை நினச்சி உங்களை நீங்கள் இன்னரா சுத்தமாக வச்சுக்கோங்க. இல்லையா மந்திர ஜபம் பண்ணி நீங்கள் உங்களை சுத்தமாக வச்சுக்கோங்க. என்ன கெடுதல் வந்தாலும் உங்களால் எடுத்துகிட்டு போகிற கெப்பாசிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு துன்பம் வந்தாலும் சரி, நிறைய பிரச்சனை வந்தாலும் சரி, கடவுள் கும்பிட்றப்ப கண்டிப்பாக ஜாஸ்தியாக வரும். ஏன்னா நம்மளை கிளென்ஸ் பண்ணுறதான் வந்திருக்கோம். அந்த கிளென்சிங் சீக்கிரமாக நடக்கும். அடுத்தடுத்து நம்ம கடவுளை நோக்கி நம்ம போகிறதுக்கான பாதையை ரெடி பண்ணுறாங்க. அது நான் உணர்ந்தேன். எனக்கு நிறைய பிரச்சனை ஸ்டார்டிங்கில் இருந்தது. பாப்பா கும்பிட்டு நான் ஈவன் வாயை திறந்து அவகிட்டயே கேட்டிருக்கேன், அழுதுருக்கேன். ஆனால் எனக்கு என்ன தேவைன்னு சொல்லி அம்மாவாகவும் அவள் தான் இருக்கா, குழந்தையாகவும் அவள் தான் இருக்கா. எனக்கு எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. அதை என்னை உணர்த்தி 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 கொண்டு வந்துட்டாங்க. நான் ஒரு ஸ்டேஜுக்கு இருக்கிறேன்னா பாப்பா தான் காரணம். அதே மாதிரி நான் காரணம். நான் சுத்தமா இருந்தேன், நான் கிளீனா இருந்தேன், நான் வந்து மற்றவங்களுக்கு எந்த கெடுதலும் நினைக்காதவளா இருந்தேன். அதனால அவங்க என்ன தேர்ந்தெடுத்தாங்க. இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த பதிவு. இதுல ஏதாவது தவறுகள் இருந்தா குரு சரணம், பாலா சரணம். நல்லது இருந்தாலும் பாலா சரணம், குரு சரணம். நன்றி, வணக்கம்.